இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாம் பாகத்திலே நாம் பார்த்த பிரகாரம் இந்த நாளிலே அதன் தலைப்பின் கீழ் அதனுடைய விவரங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, கடவுளை விசுவாசிப்பது. உலக வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் கவலைகளை சமாளிக்க கடவுளை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை வைப்பது. இரண்டாவது, பாவத்திலிருந்து விலகுவது. பாவத்திலிருந்து விலகி பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது அவசியம். பாவமானது நம்மை அடிமைத்தனத்தில் ஆழ்த்துகிறது. 3, பைபிளை வாசிப்பது மற்றும் தியானிப்பது. பைபிளை வாசித்து தியானிப்பதன் மூலம் கடவுளின் வழிகளை புரிந்து கொள்ளலாம். 4, ஜெபிப்பது. ஜெபம் என்பது கடவுளுடன் பேசுவதற்கான வழியாகும். ஜெபம் நம் வாழ்க்கையில் அமைதியையும் ஆறுதலையும் தருகிறது. 5, கிறிஸ்துவின் வழியில் நடப்பது. கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்றி அவரது வழியில் நடக்கும்போது நம்மை உண்மையான சுதந்திரத்திற்கு இட்டு செல்கிறது. 6, மற்றவர்களுக்கு உதவி செய்வது. இந்த சிறியவர்களில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற வேத வசனத்தின்படி நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். கர்த்தர் நம்மை சார்ந்தவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.